எசேக்கியேல் 1 அதிகாரம் 5 அதன் நடுவிலிருந்து 4 ஜீவன்கள் தோன்றின. அவைகளின் சாயல் மனுஷ சாயலாய் இருந்தது. 6 அவைகளில் ஒவ்வொன்றுக்கும் 4 முகங்களும் ஒவ்வொன்றுக்கும் 4 செட்டைகளும் இருந்தன. 7 அவைகளுடைய கால்கள் நிமிர்ந்த கால்களாயிருந்தன. அவைகளுடைய உள்ளங்கால்கள் கன்றுக்குட்டியின் உள்ளங்கால்களுக்கு ஒப்பாய் இருந்தன. அவைகள் துலக்கப்பட்ட வெண்கலத்தின் வருணமாக மின்னிக்கொண்டிருந்தன. 8 அவைகளுடைய செட்டைகளின் கீழ் அவைகளின் 4 பக்கங்களிலும் மனுஷ கைகள் இருந்தன. அந்த 4க்கும் அதினதின் முகங்களும் அதினதின் செட்டைகளும் உண்டாயிருந்தன. 10 படிக்கிறேன். அவைகளுடைய முகங்களின் சாயலாவது வலது பக்கத்தில் 4 மனுஷ முகமும் சிங்க முகமும், இடது பக்கத்தில் 4 எருது முகமும் கழுகு முகமாய் இருந்தன. இங்க 4 ஜீவன்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இந்த 4 ஜீவன்களையும் வெளிப்படுத்தின விசேஷம் 4 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற 4 ஜீவன்களையும் பெரும்பாலோர் ஒப்பிட்டு பேசுவது வழக்கம். அந்த வெளிப்படுத்தின விசேஷம் 4 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற 4 ஜீவன்கள் தேவ தூதர்கள் என்று பலர் வியாக்கியானம் பண்ணுகிறார்கள். ஆனால் நான் அதிலிருந்து வேறுபடுகிறேன். ஏற்கனவே வெளிப்படுத்தின விசேஷம் நாம் தியானித்திருக்கிறோம். பிளேலிஸ்டில் போனீங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷம் இருக்கிறது, அதை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஜீவன்கள், ஜீவன்கள்னா ஜீவராசிகள், அந்த அர்த்தம் தான். கிரீச்சர்ஸ், படைப்புகள், சிருஷ்டிகள். ஜீவன்ற மொழிபெயர்ப்பை விட சிருஷ்டி அல்லது படைப்பு ஏதோ ஆண்டவரால் படைக்கப்பட்ட ஒரு காரியம். கிரியேச்சர் அப்படின்னு சொல்லலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 4 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஜீவராசிகள் அல்லது ஜீவன்கள், அவைகளுக்கு 6 செட்டைகள் இருந்தன. இங்க எசேக்கியேல் 1 4 செட்டைகள் தான். அங்க ஒரு முகம்தான், ஒரு ஜீவனுக்கு ஒரு முகம் தான் இருந்துச்சு. இங்க ஒவ்வொரு ஜீவனுக்கும் 4 முகம் இருக்கிறது. இப்போ அதே ஓமானம் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. சிங்கம், காளை, மனுஷன், கழுகு, அவை அதே ஒரு ஓமானம் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இதை எழுத்தின்படி நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இந்த ஜீவராசிய அல்லது ஜீவனை எழுத்தின்படி எடுத்தா அது ரொம்ப விபரீதமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு ஜீவனுக்கும் 4 முகம், ஒவ்வொரு ஜீவனுக்கும் 4 செட்டை, 4 ரெக்கை. அந்த ரெக்கைகளின் கீழே 4 பக்கத்திலையும் மனுஷ கை இருக்கு. அது 4 கையா 8 கையா? ஏன்னா ஒரு பக்கத்துக்கு 2 கையினா அது ஒருவேளை 4 கையாக இருக்கலாம், கூடுதலாக இருக்கலாம். அதனால இது அப்படியே எடுத்தா ரொம்ப அந்த உருவம் ரொம்ப கற்பனை கதைகளில் வரக்கூடிய விபரீதமான உருவங்களுக்கு ஒப்பனையாக மாறிவிடும். இது எல்லாமே அது வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டதா இருக்கட்டும். வெளிப்படுத்தின விசேஷத்தில் 4 அதிகாரத்தில் சொல்லப்பட்ட 4 ஜீவன்கள் தேவதூதர்கள் கிடையாது. ரட்சிக்கப்பட்டு சபையில் அங்கம் வகித்து மறுரூபமாக்கப்பட்டவர்கள் தான் அவர்கள் என்று நான் அதை வியாக்கியானம் பண்ணியிருக்கிறேன். அதற்கான விளக்கங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் பிளேலிஸ்ட்ல இருக்கு. ஆனா இங்க சபை கிடையாது. இது எதிர்காலத்தில் நடக்க போகிற ஒரு தரிசனம் அல்ல. இது ஒரு தேவ மகிமையை அவன் பார்க்கிறான். தேவ மகிமையை அவன் பார்க்கிறான். அதை வர்ணிச்சு சொல்லும்போது அவன் ஓமானமாக சொல்கிறான். அந்த ஓமானத்துல அந்த மகிமையினுடைய ஒரு பகுதி தான் இந்த 4 ஜீவராசிகள் அல்லது ஜீவன்கள்.
ஒவ்வொரு ஜீவராசிக்கு 4 முகம் இருக்கு, 4 பக்கமும் கை இருக்கு, 4 சட்டைகள் இருக்கு, அந்த சட்டைகளின் கீழேயும் கை இருக்கு. முகம் அந்த 4 ஜீவராசிகளும் மனுஷ சாயலா இருக்கு. மனுஷ முகம், சிங்க முகம், எருது முகம், கழுகு முகமெல்லாம் அவைகளுக்கு இருக்கிறது என்று ஒரு வர்ணனையை சொல்றான். இது அப்படியே எழுத்தின்படி எடுத்தா இது கற்பனை கதை மாதிரி, இந்த விக்கிரகங்கள் மாதிரி மாறிடும். இது அப்படி அல்ல. இவைகளுக்கெல்லாம் ஒரு ஆவிக்குரிய பொருள் உண்டு. அதைத்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். முதலாவது, இவை படைக்கப்பட்டவை. இவை படைக்கப்பட்டவை என்று சொன்னால் இவைகளுக்கு மேலே ஒரு படைத்தவர் இருக்கிறார். If there are creatures, there should be a creator. இவைகள் ஜீவன் என்கிற மொழிபெயர்ப்பை விட சிருஷ்டி என்கிற மொழிபெயர்ப்பு மிக சரியான ஒரு மொழிபெயர்ப்பு. சிருஷ்டிகள் இருக்குமானால் நிச்சயமாக சிருஷ்டிகர் இருக்கிறார். ஆண்டவருடைய மகிமை என்பது எதை நமக்கு உணர்த்துகிறது? அவர் சிருஷ்டிகர், அவர் படைத்தவர், அவர் உருவாக்கினவர். அந்த ஞாபகம் பல நேரங்களில் நமக்கு இல்லாம போயிடுது. பல நேரங்களில் இப்போ டாக்டர் அவங்களுக்கு தெரிஞ்சதை சொல்றாங்க. நான் அடிக்கடி சொல்கிற ஒரு காரியம், டாக்டர்கள் அவங்களுக்கு தெரிஞ்சதை சொல்றாங்க. அவங்களுக்கு தெரியாதது எவ்வளோ இருக்கு. ஏன்னா மருத்துவ உலகம் 50 வருஷத்துக்கு முன்னால இன்னைக்கு கண்டுபிடிச்ச எவ்வளோ விஷயங்கள் 50 வருஷத்துக்கு முன்னால கண்டுபிடிக்கல. இன்னும் 50 வருஷம் கழிச்சு இன்னும் நிறைய விஷயங்கள் மருத்துவ உலகத்தில் கண்டுபிடிச்சிருவாங்க. அப்ப டாக்டர்களுக்கு தெரியாதது இருக்கு. அவங்களுக்கு தெரிஞ்சதை அவங்க சொல்றாங்க, தெரிய முடிஞ்சதை செய்யறாங்க. அன்னைக்கு டைஃபாய்டுன்றது ஒரு பெரிய வியாதி, இன்னைக்கு டைஃபாய்டு சாதாரண ஒரு சுகவீனம். ஏன்னா அந்த அளவுக்கு இங்க மருந்துகள் வந்துடுச்சு. ஆகையினால ஒரு 50 வருஷம் கழிச்சு கேன்சரே இருமல் மாதிரி ஆகிடலாம். கேன்சரா அவ்வளவுதான், ஒரு 2 மாத்திரை, அது ஒரு ஊசியில சுகமாகிறது கூட கண்டுபிடிச்சிடலாம். யாருக்கு தெரியும்? ஆனா அவர் சிருஷ்டிகர். டாக்டருக்கு தெரியாதது அவருக்கு தெரியும். டாக்டரால முடியாதது, இது டாக்டர்ன்றதால நீங்க எதை வேணா போட்டுக்கலாம். வக்கீலை போட்டுக்கலாம், ஆடிட்டரை போட்டுக்கலாம், அரசாங்கத்தை போட்டுக்கொள்ளலாம். அந்த இடத்துல டாக்டர்ன்ற இடத்துல ஊழியக்காரனை போட்டுக்கொள்ளலாம், யாரை வேணாலும் போட்டுக்கலாம். ஒரு ஊழியக்காரன் சொன்னா 40 நாள்ல நீங்களாம் அழிஞ்சிருவீங்கடா அப்படின்னா, ஆனா அவங்க மனம் திரும்பி தங்களை தாழ்த்தின போது ஆண்டவர் அவர்கள் எல்லாரையும் காத்தார். அப்புறம் 120 வருஷம் வரைக்கும் அந்த பட்டணம் அழிக்கப்படலை. நினிவே பட்டணம் சொன்னது யோனா. அதனால ஊழியக்காரனுக்கு தெரியாதது ஆண்டவருக்கு தெரியும், ஊழியக்காரனால முடியாதது ஆண்டவரால முடியும். அந்த இடத்துல பெற்றோரை போட்டுக்கொள்ளலாம், கணவனை போட்டுக்கொள்ளலாம், பிள்ளைகளை போட்டுக்கொள்ளலாம். அந்த இடத்துல யாரை வேணாலும் வச்சு சொல்லலாம். அவர் சிருஷ்டிகர். சிருஷ்டிகள் இருக்கிறது என்றால் சிருஷ்டிகர் ஒருவர் இருக்கிறார். ஆண்டவருடைய மகிமை நமக்கு என்ன சொல்கிறது? சொல்லாமல் சொல்கிறது. அவர் சிருஷ்டிகர், உன்னை என்னை எல்லாத்தையும் படைச்சவர். 2வது, மனுஷ சாயல் அந்த இவை மனிதர்களை குறிக்கவில்லை. இந்த ஜீவராசிகள் மனிதர்களை குறிக்கவில்லை. ஆனா மனித சாயல் அதுல இருந்துச்சு. நமக்கு ஒருவேளை தோன்றலாம், மனித சாயலும் தேவ சாயலும் ஒன்று தானே, தேவ சாயலில் தானே மனுஷனை படைச்சாரு. அப்படி இல்லை. மனுஷன் தேவ சாயலை பெரும்பகுதி இழந்துட்டான். முழுசா இழக்கவில்லை என்றாலும் கூட ஆதியாகமம் 5:1 சொல்கிறது, ஆதாமின் வம்ச வரலாறு. தேவன் மனுஷனை சிருஷ்டித்த நாளிலே அவனை தேவ சாயலாக உண்டாக்கினார். 2, அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை சிருஷ்டித்த நாளிலே அவர்களுக்கு மனுஷர் என்று பெயரிட்டார். 3, ஆதாம் 130 வயதான போது தன் சாயலாக
தன் ரூபத்தின்படி ஒரு குமாரனை பெற்று. ஆண்டவர் மனுஷனை தேவ சாயலாக உண்டாக்கினார். மனுஷன் தன் சாயலாக தன் ரூபத்தின்படி ஒரு குமாரனை பெற்றான். கிறிஸ்து மனுஷ சாயலானார், மனித ரூபம் எடுத்தார்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்பனா என்ன அர்த்தம்? தேவனுடைய ரூபம், தேவனுடைய சாயலுக்கும் மனித சாயல், மனித ரூபத்துக்கும் ஏதோ வித்தியாசம் வந்துடுச்சு அப்படின்னு புரிஞ்சுக்க முடிகிறது. வான மண்டலத்துல கூட, ஆவிக்குரிய மண்டலத்துல கூட, தேவனுடைய மகிமையில கூட என்னுடைய சாயலின்படி நான் மனுஷனை படைச்சேன், அந்த சாயலை இழந்து, பெரும்பகுதி இழந்து வேறொரு சாயலை பெற்றுவிட்டானே என்கிற ஆதங்கம் அவருக்கு இருந்தாலும் கூட, அந்த மனித சாயலை அந்த மகிமையில அவர் ஒரு ஓரத்துல வச்சிருக்கிறார். மனிதனை எப்போது நினைக்கும்படியாய். 8வது சங்கீதத்துல சங்கீதக்காரன் சொல்றான், மனிதனை நீ நினைக்கிறதற்கும் அவனை விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். மனுஷனுக்கு தகுதியே இல்லை, மனுஷன் ஒரு பொருட்டே இல்லை ஆண்டவர் அவனை நினைக்கிறதுக்கு. ஆனால் அவனை எப்போது நினைக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய மகிமையில கூட மனித சாயலை வச்சிருக்கிறார். பரலோகத்துல கூட, ஆவிக்குரிய மண்டலத்துல கூட அங்க ஒரு மனிதனை சாயலை நினைப்பூட்டுகிற ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார். அவர் நம்மை சிருஷ்டித்தவர் மட்டுமல்ல, அவர் எப்பொழுதும் நம்மை நினைக்கிறவர் என்பதை இந்த மகிமை நமக்கு வந்து உணர்த்துகிறது. ஆமென்.